ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல பெரிய சம்பவம் நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அத மறக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் டாஸ்க்கு. ஏன்னா அந்த கார் டாஸ்க்கால எவ்வளோ இஷ்யூ ஆச்சு. மக்கள் வந்து எவ்வளோ கொந்தளிச்சாங்க. ஒரு சிலர வந்து எவ்வளோலாம் காயப்படுத்துச்சு. எவ்வளோலாம் பயந்தாங்க அந்த டாஸ்க்ல. நெறைய இஷ்யூஸ் இந்த மாரி நடந்தது. அந்த டாஸ்க்கால 2 பேரும் ரெட் கார்ட் குடுத்து வெளிய அனுப்புனாங்க. ஒருத்தருக்கு முடியாம போச்சுன்னாங்க. ஸோ அங்க பார்த்த மக்கள் எல்லாம் உண்மையாவே வந்து அந்த செகண்ட் இருக்கு பாருங்க. அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆக்ரோஷத்தோட தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். அந்த டாஸ்க் நடக்கும்போது பயம் பதபதன்னே இருந்தது. என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோ? அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு. அந்த டாஸ்க்க எல்லாருமே மறக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. அந்த அந்த இன்சிடென்ட்டே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த இன்சிடென்ட்ட ஞாபகப்படுத்துற மாரி ஒரு சம்பவத்த வந்து நம்ம சபரி இருக்கார் இல்லையா? ரொம்ப எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க எல்லாரும், "சபரி ரொம்ப ஹியூமானிட்டி. சபரினாலே அவ்வளோதான். ரொம்ப அப்பாவி" அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் சீன மாரி ரீகிரியேட் மாரி ஒண்ணு பண்ணி வச்சு, அவரோட Instagramல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சபரி கார் ஓட்டுற மாரி, அவரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத். ஏற்கனவே அந்த டாஸ்க்லயுமே அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் இருக்காரு. பக்கத்துல திவ்யா இருக்காங்க. அரோரா இருக்காங்க. பின்னாடி பார்த்தா வியானான்னு நெனைக்கிறேன். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த கார்ல எப்படி வந்து சத்தம் போட்டாலும் சும்மா அத மாரி வந்து ஒரு ஆக்டிங் மாரி பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து கமருதீன் வந்து உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஒரு மாரி இருக்கு. அவரு ஃபேஸ் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா, ஒரு விஷயம் இந்த மாரி நடந்திருக்கு. நடக்கக்கூடாது. எல்லாருமே இத மறக்கணும்னு தாங்க நெனைப்பாங்க. யாரா இருந்தாலுமேங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரீகிரியேட்ன்ற பேர்ல நீங்க எதாவது பண்ணிக்கங்க. அது சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. மக்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்? நீங்க என்ன மாரியான விஷயத்த வந்து நீங்க போஸ்ட் பண்றீங்க? இது வந்து பண்ணும்போது உண்மையாவே வந்து மனசுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஒருத்தர் 2 பேர் என்ஜாய் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் பீப்பிள் வந்து என்னடா இத போய் மறுபடியும் மறுபடியும் இங்க போடுறாங்க. ஒரு நல்ல விஷயத்த நீ ரீகிரியேட் பண்ணு. அத வந்து என்கரேஜ் பண்றோம். பட் இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? அந்த தருணம் வந்து மறுபடியும் வந்து ரிவைண்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த தவற வந்து மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடாது. இப்போ சபரி வந்து செஞ்சிருக்காரு. அந்த உள்ள இருந்தவங்க எல்லாருமே திவ்யா, இவங்க எல்லாருமே தான் இருக்காங்க. கானா வினோத்து. இவங்களாவது சொல்லியிருக்கணும். "இந்த வீடியோலாம் எடுக்காதடா! நல்லா இல்லடான்னு" சொல்லியிருக்கணும். பட் இவங்களுமே அத என்ஜாய் பண்ற மாரி தான் இருக்கு. இப்போ வந்து சோசியல் மீடியால நேத்து போஸ்ட் பண்ணாரு Instagramல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரே வந்து டெலீட்டும் பண்ணியிருக்காரு. மக்கள் வந்து மேபி தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க, "இந்த மாரி பண்ணாத. உன் பேர் வந்து நல்ல பேருக்கு ஏன் கெடுத்துக்கிறன்ற" மாரி சொல்லியிருப்பாங்க. அதால அவர் டெலீட் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி விஷயத்த வந்து மறக்கணும்னு தான் மக்கள் எல்லாரும் நெனைக்கிறோம். ஏன்னா இது வந்து தவறான எக்ஸாம்பிள். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.